ஹாய் ஹலோ மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே சோலாப்பூர் வந்ததுக்கப்புறமா காலை பிரேக்ஃபாஸ்ட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நேற்று நாங்கள் இதான் சாப்பிட்ருந்தோம், சேமியா உப்புமாவும் பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் ப்ரெட்டில் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். நான் இன்னும் கேஸ் ஸ்டவ் வாங்கலை அப்படிங்கிறதால எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் சமைச்சிட்ருக்கேன். அதனால் சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் சமைச்சிட்ருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க சொல்கிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறதால என்ன ஈஸியாக கிடைக்குதோ அதை எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கிடைக்குதோ அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கோம். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் வச்சுருந்தேன். அதில் 2 பக்கமும் ப்ரெட்டில் கீ அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நான் பீஸாவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிக்ஸ் ஆல் இன் ஒன் மிக்ஸு அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் அந்த ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு மைனஸ் கொஞ்சம் நிறையாவே நான் அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து போட்டு கவுத்தி லைட்டாக சூடு பண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டா சாண்ட்விச் ரெடிங்க. இன்றைக்கி இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் மதியத்துக்கு ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா சாதமும் ஒயிட் ரைஸும் எக்கு கிரேவியும் பண்ணியிருந்தேன். ரசம் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இதுதான் எங்களோட மெனு. பார்த்திங்களா, இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட எங்களுக்கு புது அனுபவமாக தாங்க இருக்குது. தெரியாத இடத்துல புரியாத மொழி பேசுகிற மக்களுக்கு நடுவில் வாழ்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. யாரெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.